நம்ம ஏதாகிலும் ஒரு போராட்டத்தில் அகப்பட்டு விட்டோம் என்று சொன்னால், அந்த போராட்டத்தில் இருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறதற்காக சரீர பிரகாரமாய் நம்ம உழைத்து கொண்டிருக்கிறோம். கடன் பிரச்சனை, சரீர பிரகாரமான வேதனை, குடும்பத்திலே ஒரு மனம் இல்லாத ஒரு சூழ்நிலை, அது எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் ஒரு நற்செய்தியை சொல்ல போகிறேன். நீங்க தேவ சமூகத்திற்கு போய் உங்களுடைய போராட்டங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 50:15 வசனம். ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ ஆண்டவர் அவர் ரொம்ப ஸ்டெடி மைண்டோட அவர் காத்திருக்கிறார். எதற்காக? என்னுடைய பிள்ளைகளுடைய ஆபத்தின் நேரத்தில் அவர்கள் என்னை நோக்கி கூப்பிட மாட்டார்களா? என்னுடைய பிள்ளைகள் என்னை நோக்கி கெஞ்சி கதற மாட்டார்களா? நான் அவர்களுக்கு ஊழியம் செய்கிறதற்கு நான் கடந்து செல்ல வேண்டும் என்று பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் காத்திருக்கிறார். அந்த மலை ஏறுகிற தேவ சமூகத்திலே காத்திருக்கிற அந்த அனுபவத்தை யாரெல்லாம் நம்ம பெற்றிருக்கிறோமோ அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவார். ஒரு ஆமீன் சொல்ல கேட்கலாமா? ஆமீன். ஒருவேளை நீங்க இந்த காரியத்தை ஒரு முறை கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ருசி பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் அப்பா சமூகத்தில் நீங்க காத்திருப்பீங்க. ஏதாவது ஒரு தேவையா, பண தேவையா, நம்ம உலக பிரகாரமா என்ன பண்ணுவோம்? யாராவது ஒரு நபர், நமக்கு உதவி செய்கிற நபர் இடத்துல போய் நிற்போம். இல்லையா, யாராவது ஒரு நபர் கொஞ்சம் நமக்கு இந்த பணம் சம்பந்தப்பட்ட காரியத்துல இல்ல ஆலோசனை கொடுக்கிற நபர் இடத்துல போய் நம்ம நின்று ஒரு நல்ல ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுகிறதற்காக நம்ம போவோம். அப்படி போகும் பொழுது நான் வழக்கமாய் சொல்லுவேன், அவர்கள் ஒருவேளை உங்களை கைவிட்டு விடக்கூடும். ஆனால் தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் போய் அமரும் பொழுது ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார்.